இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இந்து மதத்திலே கடவுளுக்கு இவ்வாறு ஒரு பெயர் உண்டு. அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. பாதி அந்த சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, கடவுளை தாயுமானவர்னு சொல்லுவாங்க. கடவுள் தாயாகவும் இருக்கிறார், இறைவன் தாயாகவும் இருக்கிறார். அவர் ஆண் தான் இருந்தாலும் அவர் கடவுள் தாயுமானவர்னு சொல்லுவாங்க. தாய்க்கே உண்டான மிக சிறந்த ஒரு பண்பு என்ன தெரியுங்களா? பிள்ளைகளை சாப்பிட வச்சு தாய் பாப்பா. தனக்கு இல்லைனா கூட பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு பார்ப்பா. சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கும், அனைத்தையும் வழித்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இன்றும் உலகத்தில் இருக்கிறார். இந்த உணவு ஊட்டுவது என்பது ஒரு தாய்க்கே உண்டான மிகப்பெரிய ஒரு 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 செயல். அது சொல்களே, நேற்றும் இன்றும் நாம் அப்பம் பழுகுதல் நிகழ்ச்சியை என்ன பண்ணுறோம்? ஒத்தமிழ் நற்செய்தி 2 பேர் சொன்ன பார்த்து வாசித்து பார்க்கணும். நம்ம இங்கே ஒத்தமிழ் நற்செய்தியிலே 2 பேர் என்ன பண்ணுறாங்க? அந்த புதுமைகளை சொல்கிறாங்க. அப்பம் பழுகு நிகழ்ச்சி நேற்று அதை இன்றைக்கி அதை வாசிக்கிறோம். இதை பார்க்கும்போது தான் இன்றைக்கி இந்த கருத்தை நம்ம ஷேர் பண்ண தோணுச்சு எனக்கு. சகோதரர்களே, தாய்க்கு உண்டான மிகச்சிறந்த ஒரு பண்பு உணவு கொடுத்த. யோவான் இறந்து போகிறார். திருமுழுக்கு இறந்து வந்த செய்தி ஏசப்பா கேள்விப்பட்டு ஒரு தனியார் இடத்துக்கு வேலை ஜபிக்க போகிறார். தனியார் இடத்துல இருக்கிறார். அவர் மன கஷ்டத்தில் இருக்கிறாரு. அங்கேயும் மக்கள் பின்னாடியே போகிறாங்க. அந்த பகுதியை வாசிக்க நம்ம ஆழ்ந்து வாசிக்கணும். பகுதி ஆழ்ந்து வாசிக்கிறோம். நம்ம பாருங்க பார்ப்போம். மக்கள் எல்லா ஊர்லேருந்து கால்நடையாகவே என்ன பண்ணுறாங்க? அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த மக்கள் ஏசப்பா பார்க்குறாரு. அவர்கள் ஒரு ஆயனில்லா ஆடுகளை போல. அந்த மக்களுக்கு யாரும் அக்கறை செலுத்த ஆள் கிடையாது. அந்த மக்கள் மேல் ஆண்டவர் பரிவு கொள்கிறார். பரிவு கொண்டு அவளுக்கு அங்கே புதுமை செய்கிறார். நோய்களை குணமாக்குகிறார், போதிக்கிறார். அதன் பிறகு போதகரே, ஆண்டவரே, சாப்பாடு இல்லை இவங்களுக்கு. சிலர்கள் சொல்கிறாங்க சாப்பாடு இல்லை, இவங்களை ஊருக்கு அமுச்சு விட்ருங்க, அவங்க போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். ஆண்டவருக்கு ஒத்துக்கலை, கிடையாது, நீங்கள் சாப்பாடு கொடுங்க. ஐயோ, இவ்வளோ கூட்டத்தை எங்கே சாப்பாடு கொடுக்கறது? அவ்வளோ காசு பண்ண மாட்டேன் இல்லையே, வாங்கி தரது காசு பண்ண இல்லை மாட்டேன். சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இதோ இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீன் இருக்குது, கொண்டு வாங்க. ஆண்டவர் தாய் உள்ளத்தோடு என்ன பண்ணுறார்? அந்த மக்களுக்கு இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அந்த மக்களுக்கெல்லாம் வயிறார பலுகை செய்து உணவளிக்கிறார். கிட்டத்தட்ட 7000 பேர் என்று பைபிள் சொல்லுகிறது. சரி பண்ணிக்கணும். ஆண்களின் எண்ணிக்கை மட்டுமே 5000 பேர் என்று பைபிள் சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது, நிறைவு செய்கிறேன். ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் தினமும் என்ன பண்ணுறாரு? ஒரு நபர் அந்த மதியம் வராரு. அந்த எச்சில் சாப்பாட்டெலாம் மூட்டை கட்டி வாங்கிட்டு போகிறாரு. இதை முதலாளி பார்க்குறாரு. என்ன தினமும் பண்ணுறாரு? இதுக்கு வாங்கி போகிற சாப்பாட்டை அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு. அந்த எல்லாம் வைப்பாங்க, எச்சில் வைப்பாங்களே, மிச்சம் மீதி இதெல்லாத்தையும் அந்த வெயிட்டர் என்ன பண்ணுறாரு? ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாரு. இவருக்கு முதலாளிக்கு ஒரு இதை வாங்கி என்ன பண்ணுறாரு? பின்தொடர்ந்து பார்க்குறாரு. அந்த எச்சில் உணவை தனித்தனியாக பிரித்து சின்ன சின்ன பொட்டலமாக கட்டி இந்த சாலை ஓரம் இருக்கிற எல்லாருக்குமே இவர் கொடுக்குறாரு. இந்த முதலாளி பார்க்குறாரு. எப்போ இங்கே வா, இனிமேல் இந்த எச்சில் சாப்பாடை கொடுக்காத, நல்ல சாப்பாடை என்ன பண்ணுறாரு? நல்ல உணவை கொடுத்தாரு அவர். சகோதரர்களே, உணவு கொடுப்போம். ஒரு வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, வல்லார் சொல்லுவார், உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாருன்னு சொல்லுவார்.
ஒருவருக்கு உணவு கொடுத்தல் என்பது உயிர் கொடுப்பதற்கு சமமான ஒரு காரியம். எனவே சகோதரர்களே, நம்முடைய வாழ்நாளிலே நம்ம சாப்பிடும்போது நான் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கணுமே, எவ்வளோ சாப்பாடு வீண் பண்ணுறது தெரியுங்க. நம்ம எவ்வளோ சாப்பாடு வீண் பண்ணுறது தெரியுமா? அளவே கிடையாது. ஒரு விசேஷத்துக்கு போய் பாருங்கம்மா. அப்போ நீங்கள் உணவுகளை வீண் செய்ய வேண்டாம். அந்த உணவுலாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. முடிந்தால் ஒரு ஏழைக்கு முடிந்த வரை ஒரு வேலையாவது நம்ம சாப்பாடு கொடுத்தோம், அந்த உசுரை காப்பாற்றுவோமே. இரண்டாவது, சாப்பாட்டை வீண் செய்யாமல் சாப்பிடுவோம். அப்படி செய்தால் அது மிகப்பெரிய காரியமாக இருக்கும். சகோதரர்களே, நாமும் அந்த மனதிலே நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டு அன்னதானங்களை செய்வோம். மிக சிறப்பாக உணவை வீணாக்காமல், இல்லையா, கொட்டாமல் கொள்ளாமல் சாப்பிட்டு ஆண்டவர் மகிமை செய்வோம். சந்திப்போம்.